பிருத்திவிராஜோட கலிஃபா மூவிக்கு என்ன ஃபுல் ஷூட்டிங் இப்ப முடிச்சிட்டாங்க. இதை அனௌன்ஸும் பண்ணிட்டாங்க. ஆகஸ்ட் 20 மூவி ரிலீஸ் ஆக போகுது. சமந்தாவோட எங்கள் தங்கம் படம் இப்போ வரைக்கும் 50 கோடி வசூல் பண்ணிருக்குன்னு அஃபிஷியலா இப்போ அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. லவ் படம் ஜூலை 10 ரிலீஸ் ஆக போகுது. இதையும் அஃபிஷியலா இப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. விக்ரம் பிரபுவோட அடுத்த படத்தை சித்தார்த்னு ஒரு புதுமுகம் டைரக்ஷன் பண்ண போறாரு. யுவன் சங்கர் ராஜா மியூசிக் பண்றாரு. ரோமியோ பிக்சர்ஸ் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அஜித்தோட AK-64 படத்தை இந்த வருஷம் பிப்ரவரியிலே ஸ்டார்ட் பண்ணிருக்கணும். ஆனா இது வரைக்கும் படம் ஸ்டார்ட் ஆகல. என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தா ப்ரொடக்ஷன் சைட்ல ஒரு பிரச்சனை. இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றதுல அதனாலதான் இந்த படம் பத்தின அனௌன்ஸ்மெண்ட்டும் வராம இருந்துச்சு. இந்த படம் ஸ்டார்ட் ஆகாமலே இருந்துச்சு. இப்ப லேட்டஸ்டா வந்து நியூஸ் என்னன்னா, இந்த படத்தை அஜித்தே ப்ரொடியூஸ் பண்ண போறாரு. படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட் சீக்கிரமே வரப்போகுதுங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. மோஸ்ட்லி நாளைக்கு வர கூட வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி தான் டாக்ஸ் போய்கிட்டு இருக்கு. நாளைக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு அப்படின்னு அடுத்த வீடியோல நான் அதை பத்தி சொல்றேன். அஜித் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றதை பத்தி உங்க ஒப்பீனியன் என்னங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. சூப்பர் ஸ்டாரோட தலைவர் 173 படத்துக்கான டைட்டில நாளை காலைல 10 மணிக்கு ரிவீல் பண்ண போறாங்க. இந்த போஸ்டர்ல டைரக்டர் அவங்க மென்ஷன் பண்ணல. சோ டைரக்டரை நாளைக்கு தான் அவங்க அனௌன்ஸ் பண்ண போறாங்க. இந்த போஸ்டர் மூலமா மோஸ்ட்லி அஸ்வின் மரிமுத்தா தான் இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. டைரக்டர் யாருங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தீபாவளிக்கு ராமாயணா படமும் ஜெயிலர் 2 படமும் வரப்போகுது. இதனால ப்ராப்ளம் எதுவும் வராதா அப்படின்னு கேட்டிருக்காரு. இதனால என்ன ப்ராப்ளம் வரப்போகுது? ஆல்ரெடி ஏகப்பட்ட பெரிய மூவிஸ் கிளாஷ் ஆயிருக்கு. இதுல 10ஓட 11 இந்த மூவிஸும் கிளாஷ் ஆக போகுது. அவ்வளவுதான். இதனால நார்த் இந்தியால ஜெயிலர் 2 வசூல் குறைய வாய்ப்பு இருக்கு. தமிழ்நாட்டுல ராமாயணாவோட வசூல் குறையும். அதே மாதிரி அவ்வளவுதான். கார்த்திப் மார்ஷல் மூவி ஷூட்டிங் நடிக்கிறாரா இல்ல சர்தார் 2 மூவில நடிக்கிறாரா அப்படின்னு கேட்டிருக்காரு. 2 மூவிலையும் மாறி மாறி தான் அவர் நடிச்சிட்டு இருக்காரு. GN 63 படத்தோட ரிலீஸ் பத்தி கேட்டிருக்காரு. அடுத்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இந்த மூவி ரிலீஸ் ஆக வாய்ப்பு அதிகம். தனுஷ் மாரி செல்வராஜ் படம் கன்ஃபார்மா? அடுத்த படம் வடச்சனை 2ன்னு சொல்றாங்க. இதை பத்தி கேட்டிருக்காரு. தனுஷ் மாரி செல்வராஜ் படம் கன்ஃபார்ம் தான். இதை பத்தி ரீசெண்டா ப்ரொடியூசர் என்ன சொல்லிருக்காருங்கிறத நான் அதை பத்தி சொல்லிருக்கேன். இந்த வருஷமே தனுஷ் மாரி செல்வராஜ் படத்துக்கான ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிடும் அப்படின்னு அவர் சொல்லிருக்காரு. வடச்சனை 2 அடுத்து சீக்கிரமே ஸ்டார்ட் ஆக போகுது. சர்தார் 2 படம் தீபாவளிக்கு ரிலீஸ் கன்ஃபார்மானு கேட்டிருக்காரு. இப்போதைக்கு மார்ஷல் படம் தான் தீபாவளிக்கு வர வாய்ப்பு இருக்குன்னு டாக்ஸ் போய்கிட்டு இருக்கு. ஆனா அதுவுமே கன்ஃபார்ம் கிடையாது. ஆனா ஏதாச்சும் ஒரு கார்த்திக் படம் தீபாவளிக்கு வரும். அதை பத்தி நான் அப்டேட் வரும்போது சொல்றேன். ஷங்கரோட அடுத்த படம் பத்தி கேட்டிருக்காரு. ஷங்கரோட அடுத்த படம் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. எந்த படத்தை அவர் எடுத்து எடுக்க போறாருங்கிறதுல ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கு. சோ நான் அப்டேட் வந்தா தான் சொல்ல முடியும். அப்டேட் வந்தா நான் சொல்றேன். டிமாண்டி கலனி 4 வருமா அப்படின்னு கேட்டிருக்காரு. அது டிமாண்டி கலனி 3க்கு வரக்கூடிய ரெஸ்பான்ஸை பொறுத்து. ஆனா அடுத்த பார்ட்டை அவர் பிளான் பண்ணி வச்சிருக்காரு. ஜெய் ஹனுமானோட அப்டேட்டை கேட்டிருக்காரு. இதை பத்தி லேட்டஸ்டா இந்த அப்டேட்டும் கிடைக்கல. நான் அப்டேட் வந்தா சொல்றேன். லாஸ்டா போட்ட வீடியோல ஒரு ஃப்ரேம் கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னேன். இது எந்த சாங் அப்படின்னு நிறைய பேர் கண்டுபிடிச்சிங்க. ஆன்சர் விஷாலோட பாண்டிய நாடு மூவில வரக்கூடிய ஏழை ஏழை மாறுது சாங் தான். இது என்னைக்கான ஃப்ரேம், இது எந்த சாங் அப்படின்னு கண்டுபிடிங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் இப்போதைக்கு என்கிட்ட இல்ல. நான் அப்டேட் வரும்போது சொல்றேன். வேற கொஸ்டின் இருந்தா கேளுங்க.